So general accounts done. Any idea? Hmm. Yes. Hmm. சிம்பிளா வந்து டிரான்சாக்ஷன் ரெக்கார்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அக்கௌண்ட்ஸுங்கிறது ஜஸ்ட் டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் மட்டும் இன்க்ளூட் ஆகுமா? இல்ல எது எதுக்கெல்லாம் அதுக்கு யூசேஜ் இருக்கும்? அக்கௌண்ட்ஸோட யூசேஜ் என்ன? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு பிசினஸ் ரன் பண்றீங்க. அந்த பிசினஸ் வந்து ப்ராஃபிட்டபிளா போதா இல்ல ப்ராஃபிட் இல்லாம இருக்கான்னு சொல்லிட்டு எப்படி ஐடென்டிஃபை பண்ணீங்க? ஹவ் டு ஃபைண்ட் அவுட்? ஓகே. எஸ். அதுதான் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல இருந்து எவாலுவேஷன் தான் உங்களுக்கு அந்த கார்பரேட் அக்கௌண்ட்ஸ்ல ஷெட்யூல் 3 பார்த்துருப்பீங்க. ஆனுவல் ரிப்போர்ட்ல செக் பண்ணிருக்கீங்களா? ஆல்ரெடி ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்க. ஆ. அதுல வந்து அந்த ஷெட்யூல் 3ல உங்களுக்கு டீடைல்ஸா கொடுத்துருப்பாங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் சொல்லிட்டு உங்களுக்கு டீடைல்ஸா கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு கம்பெனி ப்ராஃபிட்ல இருக்கா லாஸ் இருக்காங்கிறத நீங்க உங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ரெக்கார்டிங் மூலியமா தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். டிரான்சாக்ஷன் மட்டும் ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா அது நேம் என்னன்னு மீன் பண்ணுவோம்னா புக் கீப்பிங் என்ட்ரி பண்ணுவோம். டே டு டே பிசினஸ்ல என்னென்ன எக்ஸ்பென்சஸ்லாம் நம்ம என்ட்ரி பண்றோம், எது எதெல்லாம் எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்கு, எந்தெந்த அமௌண்ட்லாம் உங்களுக்கு வர வேண்டிய ரெசிப்ட்ஸ், எதெல்லாமே நீங்க பே பண்ண வேண்டிய டியூ இருக்கு, இந்த மாதிரி கேசஸ். ஓகேங்களா? பேசிக் அக்கௌண்டிங் டெர்மினாலஜி ஸ்பாட் தெரியுங்களா உங்களுக்கு? டெர்மினாலஜிஸ் கேபிட்டல் டிராயிங்ஸ், டெட்டார் கிரெடிட்டார்ஸ். ம். கேபிட்டல் மீன்ஸ் எஸ். கம்பெனி பொறுத்த வரைக்கும் வந்து அது ஷேர் கேபிட்டல் மீன் பண்ணும். ஏன்னா இண்டிவிஜுவல்னா கேபிட்டல், ஏன்னா ஒரே ஒரே பர்சன் மட்டும் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. கம்பெனி பொறுத்த வரைக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க கான்ட்ரிபியூட் பண்றது அதை ஷேர் கேபிட்டல் சொல்லுவோம். இப்போ பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இதையா நம்ம கேபிட்டல் டிராயிங் செப்பரேட் பண்றோம்னா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் நீங்க ஓனர் பாயிண்ட் ஆஃப் வியூல பாப்பீங்களா இல்ல பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பாப்பீங்களா? அக்கௌண்டிங் என்டிட்டி கான்செப்ட். ஓனர் பிசினஸ் ரெண்டுமே ஈக்குவலா இல்ல டிஃப்ரெண்டா? எஸ். அதுதான் அக்கௌண்டிங் என்டிட்டி கான்செப்ட் பார்ப்போம். ஏன்னா பிசினஸ் வேற, ஓனர் வேற. ஓகேங்களா? ஸோ பிசினஸ் கேஸ்ல இப்போ ஓனர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அதை கேபிட்டல்னு சொல்லுவோம். பிசினஸ்ல இருக்க ஃபண்டை ஓனர் வித்ரா பண்ணாங்கன்னா அதை டிராயிங்ஸ்னு சொல்லுவோம். இந்த பார்ட் கிளியர்? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் டிரான்சாக்ஷன். டிரான்சாக்ஷன் என்ன ஐடியா இருக்கா? ம். எஸ். சிம்பிளா இது எப்படி நம்ம சொல்லுவோம்னா ஆக்ஷன் பிட்வீன் த டூ பார்ட்டிஸ். இதுல கேஷ் டிரான்சாக்ஷன், கிரெடிட் டிரான்சாக்ஷன் சொல்லிட்டு ரெண்டு பார்ட் இருக்கு. கேஷ் டிரான்சாக்ஷன் என்ன, கிரெடிட் டிரான்சாக்ஷன் என்ன? ஓகே. பர்ச்சேஸ் சேல்ஸ் ஐடியா இருக்கா? ம். ஓகே. இப்ப ஏ வந்து மொபைல் போனை பிக்கு சேல் பண்றாங்க. பி வந்து அதுக்கு கேஷ் வந்து பே பண்ணிடுறாங்க. லெட் அஸ் அஸ்யூம் 20,000. இன் திஸ் கேஸ் ஏயோட புக்ஸ்ல இது பர்ச்சேஸா சேல்ஸா? ஏ பாயிண்ட் ஆஃப்.
மொபைல் ஃபோன் பிக்கு சேல் பண்றாங்க, கேஷ் ரிசீவ் ஆகுது. அப்ப ஏவோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது பர்ச்சேஸா சேல். எஸ். பியோட பாயிண்ட் ஆஃப் வியூ எஸ், மொபைல் ஃபோன் பர்ச்சேஸ் பண்றாங்க, அதுக்கு பேமெண்ட் பண்றாங்க. இப்ப இந்த கேஸ் பாத்தீங்கன்னா கேஷ் வந்து இமீடியட்டா பே பண்ணிடுறாங்க. அப்ப ரெண்டுமே கேஷ் டிரான்சாக்ஷன். கேஷ் இஸ் கேஷ் பர்ச்சேஸ். இந்த சினாரியோ கிளியர். செகண்ட் சினாரியோ, A sold mobile phone to B. But B will pay later. லேட்டரா பே பண்றாங்க. அப்ப in this case இது கேஷ் டிரான்சாக்ஷன், கிரெடிட் டிரான்சாக்ஷன். ஓகே, இதை கிரெடிட் பர்ச்சேஸ்ன்னு சொல்லுவாங்க. கிரெடிட் டிரான்சாக்ஷன்னா கிரெடிட். இப்ப ஏவோட புக்ஸ்ல லாஸ்ட் சினாரியோல கேஷ் சேல்ஸ்ன்னு பார்த்தோமா, இந்த சினாரியோல கிரெடிட் சேல்ஸ்ன்னு பார்த்தோம். எஸ், கேஷ் ரிசீவ் ஆகல இருக்கு. பியோட பாயிண்ட் ஆஃப் வியூ கிரெடிட் பர்ச்சேஸ். அண்ட் இதுல இன்னொரு திங்ஸ் டீட்டெயில்டா நம்ம என்ன பார்க்கணும்னா, கேஷ் சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் கேஷ் ரிசீவ் ஆயிருக்கும், வேற எதுவும் பெருசா நீங்க நோட் பண்ண மாட்டீங்க. ஆனா கிரெடிட் சேல்ஸ் வரப்ப நீங்க யாருக்கு சேல் பண்ணிருக்கீங்க, இந்த கேஸ்ல பிக்கு சேல் பண்ணிருக்கீங்க. ஸோ அப்ப பியை வந்து டெட்டார்னு நோட் பண்ணிருக்கணும். ஆமா. ஸோ நீங்க சேல் பண்ணிட்டீங்க, அமௌண்ட் வந்து இன்னும் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அதனால உங்களோட புக்ஸ்ல பிஏ வந்து டெட்டார்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க என்ட்ரி பண்ற மாதிரி. அதே பியோட புக்ஸ்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க, ஆனா இன்னும் பேமெண்ட் பண்ணல. ஃபியூச்சர்ல நீங்க ஏக்கு பே பண்ணணும். இப்போ ஏவை வந்து கிரெடிட்டார்ஸ்ன்னு சொல்லிட்டு நோட் பண்ணிருக்கீங்க. இதுதான் டெட்டார்ஸ் அண்ட் கிரெடிட்டார். கூட்ஸுக்கு மட்டும் இல்ல, நீங்க அசெட் பே பண்ணாலும் இதே சினாரியோ தான். இந்த பார்ட்ல இதுதான் கேஷ் டிரான்சாக்ஷன், கிரெடிட் டிரான்சாக்ஷன் அண்ட் ஆல்சோ டெட்டார்ஸ் கிரெடிட்டர்ஸ். இது வரைக்கும் கிளியர். நெக்ஸ்ட் ஒன், வவுச்சர்னா என்ன, இன்வாய்ஸ்னா? எஸ், கரெக்ட். இப்போ கஸ்டமர் வந்து என்னென்ன கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க, அவங்க எவ்வளவு பே பண்ணணும், அதோட கேஸ். ஓகேங்களா? கூட்ஸ் லிஸ்ட். வவுச்சர்னா எஸ், பட் ஓகே, ஜென்ரல் மீனிங் ஓகே. பட் அக்கௌண்ட்ஸ் கேஸ்ல வவுச்சர்னா எப்படி டீல் பண்ணுவோம்னா, ஓகே, இப்போ பிசினஸ்ல டிரான்சாக்ஷன் எல்லாமே கேஷா நடக்குமா இல்ல பேங்க் மூலியமா? பேங்க், பேங்க் டிரான்சாக்ஷன், நெட் பேங்கிங், ஜிபே. இல்ல, எஸ். பட் இப்போ நீங்க ஒரு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து எக்ஸ்பென்சஸ் என்ட்ரி பண்றீங்கன்னா, நீங்க பேங்கிங், நெட் பேங்கிங் மூலியமா பண்றீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா நீங்க எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்ண முடியும். பட் இப்போ கேஷ் பே பண்றீங்க, அதுக்கு ரெக்கார்டு இருக்குமா? எஸ். அதுக்காக நீங்க வவுச்சர் கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ஸ்வைப்பருக்கு நீங்க 5000 வந்து மந்த்லி சேலரி மாதிரி பே பண்றீங்க. அதுக்கு வந்து நீங்க வந்து பேங்க் டிரான்சாக்ஷன் வந்து மெயின்டைன் பண்ணுங்க. இப்போ எம்ப்ளாயா இருந்தா சேலரி அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவீங்க. பட் இந்த சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ், இந்த இபி இதுக்கு வேற ஏதாவது சின்ன சின்ன ரிப்பேர்ஸ், மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரி காஸ்ட் வரும் வவுச்சர்ஸ்ல தான் நீங்க சைன் வாங்குவீங்க. கேஷ் பே பண்ணிடுவீங்க, வவுச்சர்ஸ்ல சைன் வாங்கி அதை எக்ஸ்பென்சஸ் தான் என்ட்ரி பண்ணுங்க. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் என்ன, சேல்ஸ் ரிட்டர்ன்? எனி ஐடியா? இதே சினாரியோ, ஏஎன்பி.
ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன, ஏ வந்து பிக்கு வந்து மொபைல் ஃபோன் சேல் பண்ணி, இது ஃபர்ஸ்ட் சினாரியோ. இதை பர்ச்சேஸ் சேல்ஸ் நம்ம என்ட்ரி பண்ணலாம். ஓகே, இதை கேஷ் பர்ச்சேஸாகவே ட்ரீட் பண்ணலாம். மொபைல் ஃபோன் வந்து பி பை பண்ணிட்டாங்க. பை பண்ணதுக்கு அப்புறம் அதுல டேமேஜஸ் இருக்கு, இல்ல சம் பார்ட்ஸ் வந்து சரியா ஒர்க் ஆகல, சார்ஜர் அண்ட் சம் அதர் பார்ட்ஸ் வந்து சரியா ஒர்க் ஆகல. அதனால பி என்ன பண்றாங்கன்னா அந்த கூட்ஸை ஏக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க, மொபைல் ஃபோனை ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. So in this case, A point of view, it's a purchase return or sales return. Sales return. A தானே ஃபர்ஸ்ட் சேல் பண்ணிருக்காங்க. ஏ சேல் பண்ணி திரும்ப அவங்களுக்கே ரிட்டர்ன் ஆயிடுச்சு. பி பாயிண்ட் ஆஃப் வியூ, ஆமா, ஏ ஆல்ரெடி சோல்ட் பண்ணிருக்காங்க, சோல்ட் பண்ண கூட்ஸ் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன். The point of view. And another scenario, சேல்ஸ் ரிட்டர்ன். ஓகே, பர்ச்சேஸ் வந்து எக்ஸ்பென்சஸ் இன்கம். எக்ஸ்பென்சஸ் பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, நாட் ஃபார் ஜென்ரல் பாயிண்ட் ஆஃப். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ப்ராடக்ட்ஸை மார்க்கெட்ல சேல் பண்றீங்க. இப்போ நீங்க ஒரு ட்ரேடரா இருக்கீங்கன்னா நீங்க ஃபர்னிச்சர் பை பண்ணுவீங்க, மார்க்கெட்ல சேல் பண்றீங்க. ஸோ நீங்க ஃபர்னிச்சர் பை பண்றப்போ அந்த பை பண்ற காஸ்ட்டை எக்ஸ்பென்சஸா ட்ரீட் பண்ணுவீங்க, சேல் பண்றப்போ அது இன்கமா ட்ரீட் பண்ணுவீங்க. கிளியர்? இப்போ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன். ஓகே, ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் உங்களுக்கு எக்ஸ்பென்சஸா இன்கமா? ஓகே, இந்த பார்ட் கிளியரா? நீங்க பர்ச்சேஸ் பண்ணது எக்ஸ்பென்சஸ், சேல் பண்ணது உங்களுக்கு இன்கம். இந்த கிளியர்? நீங்க ஆல்ரெடி சேல் பண்ண கூட்ஸ் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அப்படி ரிட்டர்ன் ஆகிறப்போ அது வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்சஸா இல்ல இன்கம்? ம், எஸ், கரெக்ட். உங்களுக்கு லாஸ். ஏன்னா ஆல்ரெடி அது டிஃபெக்டிவ் சொல்லிட்டு தான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க, அதை நீங்க வேற கஸ்டமருக்கு சேல் பண்ண முடியாது. இப்ப கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூ, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு இன்கமா லாஸா? எஸ், எய்தர் அவங்க கேஷ் ரீஃபண்ட் பண்ணணும், கேஷ் சாரி கேஷ் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா அதர் மொபைல் ஃபோன் ரிசீவ் பண்ணுவாங்க. ம், ஆமா. ம், பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இன்கம். ஆமா, எக்ஸ்பென்சஸ் இது இன்கம் குள்ள வரும். ஆமா, நிறைய கிளியரா? ஆமா. ஸோ ஜென்ரலா அதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்ப நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல் பண்றீங்க. ஸோ இப்போ ஒரு ப்ராடக்ட்டோட காஸ்ட் 100னா அதுல நீங்க ஒரு ப்ராஃபிட் 20% ஆட் பண்ணுவீங்க. இப்போ 120 மார்க்கெட்ல சேல் பண்ணுவீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு சேல்ஸ்ல என்ன இன்க்ளூட் ஆகுது? ப்ராஃபிட். ஓகேங்களா? அதனால தான் இதை இன்கம் ட்ரேட் பண்ணும். கேஷ் பர்ச்சேஸ்னா அந்த ரா மெட்டீரியல் காஸ்ட் இல்ல அந்த ப்ராடக்ட் காஸ்ட் இது மட்டும் தான் இன்க்ளூட் ஆகும். கிளியர்? நெக்ஸ்ட் ஒன், எக்ஸ்பென்சஸ். ஓகே, எக்ஸ்பென்சஸ்னா ஏதாவது ஐடியா இருக்கா? ம், எஸ், கரெக்ட். பட் இதுல வந்து பர்சனல் எக்ஸ்பென்சஸ் இன்க்ளூட் பண்ண மாட்டீங்க,
ஒன்லி பிசினஸ் எக்ஸ்பென்சஸ் பண்ணணும். இதுல ஆக்சுவலா டூ பார்ட் இருக்கு. டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் என்ன, இன்டைரக்ட் ஓகே. ஸோ டைரக்ட்ங்கிறது இன்சிடென்ட்ஸ் டு சேல். சேல் பண்றப்ப உங்களுக்கு அடிஷ்னலா என்னென்ன எக்ஸ்பென்சஸ் தேவைப்படுமோ அதோட கேஸ். இன்டைரக்ட்ங்கிறது சப்போர்ட் டு சேல். ஓகே. எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு கூட்ஸ் வந்து சேல் பண்ணுறது. சேல் பண்றப்போ உங்களுக்கு என்னென்ன காஸ்ட் இன்க்ளூட் ஆகும். இன்கேஸ் நீங்க லெட்டர் செஷன் ஃபர்னிச்சர் வந்து ட்ரேட் பண்றீங்க. ட்ரேட்னா பை அண்ட் செல். இப்போ ஃபர்னிச்சர் சேல் பண்றப்போ உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இன்க்ளூட். ஓகே ஓகே. இந்த கேஸ்ல ஆக்சுவலா மேனுஃபேக்சரிங் இல்ல, டைரக்டா பை அண்ட் செல் தான் பண்றீங்க. மேனுஃபேக்சரிங் கொஞ்சம் டிஃப்ரெண்டா. ஸோ இப்போ பை அண்ட் செல் பண்ணாலுமே உங்களுக்கு கண்டிப்பா எம்ப்ளாயிஸ் தேவைப்படும். ஏன்னா அந்த அது கூட்ஸை வந்து ஒரு இடத்துல இருந்து ரிமூவ் பண்ணணும், இன்னொரு இடத்துக்கு நீங்க கொண்டு போகணும். அது கண்டிப்பா வந்து உங்களுக்கு எம்ப்ளாயிஸ் தேவைப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், நீங்க ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்றீங்க. இது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அண்ட் ஃபர்னிச்சரை கூட்ஸ் மூவ்மெண்ட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க கொண்டு போகணும். அதுக்கான டிரான்ஸ்போர்ட் காஸ்ட். அதுக்கு டிரைவர்ஸ் இருப்பாங்க. டிரைவர்ஸ்க்கு நீங்க பே பண்ண வேண்டிய வேஜஸ். இது எல்லாமே டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா. உங்களுக்கு கஸ்டமர் தெரியும், நீங்க டைரக்டா சேல் பண்றீங்க. இப்போ இன்டைரக்ட்ங்கிறது அடிஷ்னலா சப்போர்ட் டு சேல்ஸ். இப்போ நீங்க இந்த பிசினஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறீங்களா, அது இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். அதே மாதிரி நீங்க ஒரு ஆஃபீஸ் ரன் பண்றீங்க, அந்த மாதிரி கேசஸ் வந்து இந்த ஆஃபீஸ்க்கு பே பண்ண வேண்டிய ரெண்ட் இருக்கா, அதுமே இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். சில பிசினஸ்லாம் ஆஃப்டர் சேல் சர்வீசஸ் இருக்கும். இந்த கஸ்டமர் கேர் இந்த சர்வீஸ்லாம் இருக்கு. அதுக்காக நீங்க பே பண்ண வேண்டிய சேலரிஸ், எதுவுமே இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். கிளியரா. நெக்ஸ்ட் ஒன், டெப்ரிசியேஷன் அண்ட் பேலன்ஸ். ஓகே. இந்த கான்செப்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி அசெட்ஸ்னா என்ன, லைபிலிட்டினா எனி எக்ஸாம்பிள். எஸ், கரெக்ட். இதுல ஆக்சுவலா ரெண்டு பார்ட் இருக்கு. நான் கரண்ட் அசெட்ஸ், கரண்ட் அசெட்ஸ். சேம் லைபிலிட்டி, நான் கரண்ட் லைபிலிட்டி, கரண்ட் லைபிலிட்டி. ஸோ நான் கரண்ட் அசெட்ஸ்னா, இப்போ நீங்க ஒரு அசெட்ஸுக்கு எக்ஸ்பென்ஸ் அசெட்ஸ் வந்து பை பண்றீங்க, அதோட யூசேஜ் வந்து மோர் தென் 1 இயர்க்கு மேல இருக்குன்னா அது நான் கரண்ட் அசெட்ஸ் சொல்லுவோம். அதுவே லெஸ் தென் 1 இயர் இருந்தால் யூசேஜ் 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 ஆர் லைஃப் பீரியட். அது மோர் தென் 1 இயரா இருந்தா அது நான் கரண்ட் அசெட்ஸ் சொல்லுவோம். லெஸ் தென் 1 இயரா இருந்தா கரண்ட் அசெட்ஸ் சொல்லுவோம். அதே மாதிரி நான் கரண்ட் லைபிலிட்டிஸ், நீங்க லோன் வாங்கியிருக்கீங்க, மோர் தென் 1 இயர் கழிச்சு ரீபே பண்றீங்கன்னா அது நான் கரண்ட் லைபிலிட்டின்னு சொல்லுவோம். கரண்ட் லைபிலிட்டினா லெஸ் தென் 1 இயர்க்குள்ள நீங்க வாங்கின டெப்ஸ் எல்லாம் ரீபே பண்றீங்கன்னா அது கரண்ட் லைபிலிட்டின்னு சொல்லுவோம். இப்போ நான் கரண்ட் அசெட்ஸ்ல ரெண்டு பிளாக், டேஞ்சபிள், இன்டேஞ்சபிள். டேஞ்சபிள்னா என்ன, இன்டேஞ்சபிள்னா
ஓகே. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ஸோ டேஞ்சிபிள்ங்கிறது ஃபர்னிச்சர், பில்டிங், மிஷினரி இந்த மாதிரி கேஸ். இன்டான்ஜிபிள்ங்கிறது குட்வில், பேட்டன், காப்பிரைட்ஸ் இந்த மாதிரி கேஸ். நெக்ஸ்ட் ஒன் கரண்ட் அசெட்ஸ். கரண்ட் அசெட்ஸ்ல என்னென்ன இன்க்ளூட் அந்த ஐடியா இருக்கும்? இல்ல யார கரண்ட் அசெட்ஸ் சொல்லுவாங்க? எம்ப்ளாயிஸ். இல்ல எம்ப்ளாயிஸ் கரண்ட் அசெட்ஸ்லாம் சொல்லலாம். ஆக்சுவலா ஆப்ரேட்டிங் கேபிட்டல்ல கரண்ட் அசெட்ஸ் லெஸ் கரண்ட் லைபிலிட்டி அந்த காஸ்ட் மாதிரி. ஒர்க்கிங் கேபிட்டல்ல தான் அந்த கேஸ் பார்ப்பீங்க. ஃபினான்ஷியல். இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ்ல என்ன அளவுக்கு பேலன்ஸ் இருக்கு, பேங்க் பேலன்ஸ் என்ன. ஆக்சுவலி இது பார்க்கறது வந்து அந்த அக்கௌண்டிங் இயர் பேஸ்ட். அக்கௌண்டிங் இயர் தெரியுமா? எப்ப அக்கௌண்டிங் இயர் வென் வில் ஸ்டார்ட், வென் வில் க்ளோஸ். சேம் அதே தான். ஃபர்ஸ்ட் ஏப்ரல் டு 31st மார்ச். ஸோ பேலன்ஸ் ஷீட் வேல்யூவேஷன் நீங்க இயர்லி ஒன்ஸ் தான் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இயர்லி ஒன்ஸ் நீங்க பார்க்குறப்போ அந்த பிஸ்னஸோட கேஷ் பேலன்ஸ், லிக்விட் பேலன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு, அவங்களோட பேங்க் பேலன்ஸ் என்ன, அண்ட் டெட்டார்ஸோட வேல்யூ என்னென்ன இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாக். ஸ்டாக்னா ஏதாவது ஐடியா இருக்கா? ஓகே. ஓகே. In this part, keep it pending. நான் செப்பரேட்டா explain. நான் கரண்ட் liabilities. நான் கரண்ட் liabilitiesனா உங்களுக்கு எது எதுனா வரும்? எஸ். லோன் வாங்கிட்டு நீங்க லாங் டேர்ம்ல பே பண்ணுங்க. அந்த மாதிரி கேசஸ் இன்க்ளூட் ஆகும். ஒரு 3 to 4 இயர்ஸ் கழிச்சு ஆஃப்டர் தட் நீங்க பே பண்ணுங்க. இதுவே ஷார்ட் டேர்மா இருந்தா அது கிரெடிட்டார்ஸ். கிரெடிட்டார்ஸ் அண்ட் another one பேங்க் ஓவர். ஓவர் பேங்க் ஓவர் டிராஃப்ட்ங்கிறது ஷார்ட் டேர்ம் லோன். 3 to 6 months இருக்கும். சம்டைம்ஸ் சில கேசஸ்ல 9 months வரைக்கும் இருப்பாங்க. அண்ட் another one debentures. debentures ஐடியா இருக்குல்ல உங்களுக்கு? debentures, bond. ஓகே. கம்பெனிஸ்ல நிறைய யூஸ் பண்ணுறோம் debentures, bond. ஓகே. ஓகே. இப்போ நீங்க எப்படி நீங்க லோன் வாங்குறீங்களோ அதே கான்செப்ட் தான் debentures. ஸோ டிபெஞ்சர் கேஸ்ல உங்களுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, இப்போ ஒரு 5 lakhsக்கு வந்து ஒருத்தங்க டிபெஞ்சர்ஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த 5 இயர்ஸுக்கு ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10%னா ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அப்போ அந்த டிபெஞ்சர்ஸ் பை பண்ணவங்களுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா எவ்ரி இயர் 10% நீங்க பே பண்ணி 5 lakh இன்ட்ரெஸ்ட். எஸ். இப்போ நீங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எப்படி டிவிடெண்ட் கொடுக்குறீங்களோ அதே கான்செப்ட்ல டிபெஞ்சர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுங்க. ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த டிபெஞ்சர்ஸ் அமௌண்ட்டை நீங்க ரீபே பண்றாங்க. எப்படி லோனும் அதே கான்செப்ட். பட் கம்பெனி கேஸ்ல அக்ரிமெண்ட் மாதிரி இது டீல் பண்ணும். டிபெஞ்சர்ஸ் அண்ட் பாண்ட் இதெல்லாமே அக்ரிமெண்ட் மாதிரி டீல் பண்ணும். டிபெஞ்சர் கேஸ்ல சில கேசஸ் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம், சில கேசஸ்ல வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ரெடிமபிள், இர்ரெடிமபிள் சொல்லிட்டு 2 கான்செப்ட் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் கூட்ஸ்னா என்ன, ஸ்டாக்னா? ஸ்டாக். ஓகே. இல்ல ரெண்டுமே பிசிக்கல் கூட்ஸ் தான், நேம் தான் வேற. ஓகே.
இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏ ரன்ஸ் ஏ மொபைல் ஷாப். ஸோ ஏ வந்து மொபைல் ஷாப் ரன் பண்றாங்க. அவங்களுக்கு மொபைல் ஃபோன் வந்து கூட்ஸா இல்லை ஸ்டாக்கா? எஸ். அப்ப ஸ்டாக்குங்கிறது அன்சோல்டு கூட்ஸ். இப்போ அக்கௌண்டிங் இயர் க்ளோஸ் ஆகுறது 31st மார்ச்சுங்களா? இப்போ ஓகே, ஏ வந்து 1000 மொபைல் ஃபோன் பை பண்ணியிருக்காங்க. அதுல 800 மொபைல் ஃபோன் வந்து சேல் பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் 200 தான் நம்ம க்ளோசிங் ஸ்டாக்னு சொல்லுவோம். ஏன்னா உங்களுக்கு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் 31st மார்ச்சோட க்ளோஸ் பண்ணிடுவீங்க. மேபி இந்த 200 மொபைல் ஃபோன் நெக்ஸ்ட் அக்கௌண்ட் நீங்க நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல நீங்க சேல் பண்ணுவீங்க. பட் இந்த வருஷத்துல அது க்ளோசிங் ஸ்டாக்கா தான் இருக்கு. மீன் சேல் ஆகாம உங்களோட ஆஃபீஸ்ல தான் இருக்கு. ஓகேங்களா? இந்த 200 மொபைல் ஃபோன் தான் க்ளோசிங் ஸ்டாக்னு சொல்லுவோம். ஓகே, இந்த கான்செப்ட் கிளியரா? அண்ட் அனதர் ஒன், இப்போ நீங்க மொபைல் ஃபோன் வந்து லேட்டஸ்ட் நீங்க பை பண்றது 12,000 பை பண்றீங்க. மார்க்கெட்ல சேல் பண்றப்போ 15,000 சேல் பண்றீங்க. ஓகேங்களா? பட் க்ளோசிங் ஸ்டாக்கை எப்படி வேல்யூ பண்ணுவீங்க? 12,000 ட்ரீட் பண்ணுவீங்களா இல்லை 15,000 ட்ரீட் பண்ணுவீங்க? எஸ், whichever is less. Cost or net realizable value. Clear? Next concept, depreciation and bad debts. Depreciation and bad debts. Yes. Yes. Yes, correct. As a building of value depreciation தான். லேண்ட் மட்டும்தான் இதுல இன்க்ளூட் ஆகும். லேண்ட் மட்டும் தான் அப்ரிசியேஷன் கேஸ்ல வரும். மற்றது எல்லாமே வந்து உங்களுக்கு டெப்ரிசியேஷன் வரும். ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு அசெட்ஸ் பை பண்றீங்க, இல்ல ஒரு ஃபர்னிச்சர் பை பண்றீங்கன்னா எவ்ரி இயர் நீங்க வந்து அதை யூஸ் பண்றீங்க. யூஸ் பண்ண அதோட வேல்யூ உங்களுக்கு என்ன டிக்ரீஸ் ஆகும். எஸ், ஃபர்னிச்சர் வேல்யூ டிக்ரீஸ். பேட் டெப்ட்ஸ்ங்கிறது எஸ், irrecoverable. இப்ப பி வந்து 8 இருந்து லோன் பேரம் பண்ணிருக்காங்க. Let us assume 1 lakh. அண்ட் பி வந்து இன்சால்வன்சி ஆயிட்டாங்க. இன்சால்வன்சி ஆயிட்டாங்கன்னா இன்சால்வன்சிங்கிறது கோர்ட் டிக்ளேர் பண்ணுறோம். இன்சால்வன்சி ஆயிட்டாங்கன்னா ஏஆல என்ன பண்ண முடியாது? பிகிட்ட வந்து அந்த அமௌண்ட்டை ரெக்கவர் பண்ண முடியும். இப்போ இந்த கேசஸ் பியோட பர்சனல் அசெட்ஸ் மூலியமா 60% ஆஃப் த டெப்ட் வந்து ரீபே பண்ண முடியும். இப்போ பேலன்ஸ் இருக்க 40% பேலன்ஸ். ஸோ நீங்கள் 1 lakh லோன் கொடுத்துருக்காங்க, 60,000 உங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு, 40,000 வந்து உங்களுக்கு பேலன்ஸ். அந்த பர்சன் இண்டிவிஜுவலாக இருந்தால் இன்சால்வன்சின்னு சொல்லுவோம், கம்பெனியாக இருந்தால் பேங்க்ரப்ட்னு சொல்லுவோம். ஓகே.